சனி பகவானுக்கு அனுகிரகம் கிடைச்சது. அப்போ சனி பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாரெல்லாம் வந்து உன்னை வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் நன்மையை செய்யணும், அதற்குண்டான பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஆனால் நவக்கிரக ஸ்தலங்களில் திருநள்ளாறு வருமானா வராது. சனி பகவானினுடைய உண்மையான நவக்கிரக ஸ்தலம் அப்படிங்கிறது திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த திருக்கொள்ளிக்காட்டில் தான் வந்து சனி பகவான் வந்து நவக்கிரகங்களில் ஒருவராக அமர்ந்திருக்கிறார். அங்கே போனால் தான் உனக்கான விமோச்சனம் கிடைக்கும். திருநள்ளாறு போனால் கிடைக்காது. திருநள்ளாறு போனால் என்ன கிடைக்கும்? சனி பகவானுக்கு கிடைச்ச அனுகிரகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். அவ்வளோதான். இந்த தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விமோச்சனம் கிடைக்காது. அதற்கு திருக்கொள்ளிக்காடு தான். அப்போ இந்த சனி பகவானினுடைய பாதிப்புகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு திருக்கொள்ளுக்காடு தரிசனம் அப்படிங்கிறது நன்மைகளை உண்டாக்கும்.